Zombie apocalypse. ஸோ ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக்கில் வந்து நான் போட்டிங் தான் வந்துட்டுருக்கோம். ஸோ போட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு போட்டும் நாங்கள் வாங்கியாச்சு, போட்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஆமாம் ரெண்டல் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்க இந்த சைட்லேருந்து இவன் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்கான், ஆப்போசிட்லேருந்து ஜெய்யும் வைக்க உட்காந்துட்டு இருக்காங்க. போட்டிங் செம்ம ஃபன்னாக தான் போயிட்டுருக்கு எங்களுக்கு. ஏன்னா நான் சுத்தமாக பெடலே பண்ணிட்டு இருக்குது விக்கியும் ராஜேஷும் தான். சாரி, ராஜேஷும் ஜெய்யும் தான். இப்போ வெயிட் அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம் போட்டிங் பண்ணிட்டு. சரி வாங்க அப்படியே போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஆனால் இவன் போகிறதுக்குள்ளே விடுந்துடும் போல இருக்கு. அப்படியே வரசம் அங்கே பார்த்தீங்களா, பின்னாடி ஒருத்தர் ஐஸ்கிரீம், பின்னாடி வர ஒருத்தர் ஐஸ்கிரீம் வர கேட்குறாரு. போயிட்டு கரெக்டாக சாப்பிட்றீங்க. இப்போ அங்கேயே விட்டு அது கரெக்டாக சாப்பிட்டு வரலாம். விட்டுரு மச்சான், கொஞ்சம் தூரம் போகுது. ஓ, நானே நல்லா பார்க்க அழகாக தான் இருக்கேன். பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் எங்களோட மெனு கார்டு வச்சு நின்றுருக்காரு. அண்ணன் அந்த மெனு கார்டை கொஞ்சம் எப்படி தாங்கண்ணே? இது வேற என்னென்ன இருக்கு? ஐபாரி கசாட்டா அதெல்லாம் நான் கோன் மட்டும் நான் பட்டர் ஸ்காட்ச் சாக்லேட் எனக்கும் சாக்லேட் 3 சாக்லேட் ஒரு பட்டர் ஸ்காட்ச் எவ்வளோ 220 ரூபாய் மொத்தமாக சேர்த்து பறக்க போறியா? மெதிக்கிறதா சட்டுக்கு மெதிச்சு சொல்லாமல் வேணாம் சொல்லிட்டு போயிடணும். ஆனால் கொடுக்கறது தான் காசு இல்லை, நம்ம போயிட்டு நான் எப்படி வருவேன். இல்லை, ஐஸ்கிரீம் வாங்குறோன்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் கொடுக்கறதுக்கு சுத்தமாக எங்கிட்ட கேஷே இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? பின்னாடி பாருங்க, சோம்னா சின்ன. ஆமாம், அதுதான் நான். இங்கே பாருங்க ஜெய். சரி, இப்போ நம்ம ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, காசு இருக்கா? நான் சுற்றி விட்டுறேன். அப்படியே பண்ணிட்டு திருப்பி போக வேண்டியதான். அடியில் போய் ட்ரிப்ட் அங்கே ஐஸ்கிரீம் இங்கே இருக்கு. ஓகே, ஐஸ்கிரீம் எடுத்துட்டோம். ஐஸ்கிரீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். ஓகேண்ணா. ஓகே, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். பட் கொடைக்கானலில் இருக்க குளிருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது தனி சுகம்தான். நான் சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா அப்படியே போட்டிங்கில் இப்போ நாங்கள் லடாக் போக போகிறோம். லடாக் மச்சான், நீ 10 நிமிஷம் சொல்லி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி 17 ஆயிடுச்சு. ஃபோன் வந்துட போதுரா, நல்லா இது சரி வச்சுக்கிறேன். வாய்ஸ் மிஸ் ஆகுது. ஸோ கைஸ், இட் காஸ்ட் சம்வேர் அரௌண்ட் $500. அதை வந்து $250 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அவங்களே. ஸோ எங்களுக்கும் டயர்ட் ஆகிடுச்சு, நாங்களும் பெடல் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் போட்டிங் முடிச்சுட்டு இப்போ சைக்கிளிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். சைக்கிளிங் பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், என் காலை பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி நேராக வச்சா மேலே இடிக்குது எனக்கு. நானும் விக்கி தான் சைக்கிள் வைக்க. அப்படியே ஹாய் சொல்லு. பார்த்து லேக்கை சுற்றி அப்புறம் நாங்கள் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ, கால்லாம் வலிக்குது. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதுதான் அப்படி வலிக்குது. மற்றபடிலாம் எதுவும் இல்லை. வயசும் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. எங்கள் கூட 2 ஜீவன் வேறு வந்துச்சு. அதுங்க எங்கே போச்சுனே தெரியல. ஐ நல்லா இருக்கு. ஐ போ 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 போ
கீழே இறங்கிடலாம்ல? கீழே இறங்கிடலாம்டா. இருடா. ஐயோ பெடல காணும். போ இறக்கி அப்பாடி மணலில் இறங்கிடுச்சு. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நான் சொன்ன பேச்சை கேட்டு சைக்கிளில் நான் உட்காந்தது தான். கால் ஒரு சைடில் வலிக்குது, இடிச்சுக்குது, சுத்தமாக முடியல, பயங்கரமாக பெயின் எடுக்குது. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு நல்லா எங்களுக்குலாம் வயசாகிடுச்சுன்றது நல்லாவே தெரியுது. இப்போ வீட்டுக்கு ரூம் போயிட்டு படுத்துங்கன்னா போதுன்ற மாதிரி தான் இப்போ எனக்குலாம் இருக்குது தெரியுமா. அவ்வளோ மோசமாயிட்டேன். ஸோ கைஸ், நான் என்ன பண்ணுறேன்னா சைக்கிளிங் முடிச்சுட்டு நான் மீட் பண்ணுறேன். ஐயோ அப்படியே தண்ணி வருது.